சூழ்ச்சியின் காரணமாக வெஸ்ட் இண்டியன் டீம்ல இருந்து பிராவோவை கழட்டி விடுறாங்க. எதனால அப்படி பண்ணாங்கன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம எப்படியாவது லாராவை மீட் பண்ணிடணும்னு நினைக்கிறாரு பிராவோ. ஸோ அதே மாதிரி 2004 இங்கிலாந்துக்கு எதிரான ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடும் போது லாராவை மீட் பண்ணிடுறாரு. நம்ம லாராவை மீட் பண்ணிட்டோம், எப்படியாவது நம்ம கிரிக்கெட்ல நம்ம நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிறத இவர்கிட்ட நம்ம ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நிறைய மேட்ச் விளையாடி நல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்றாரு. இருந்தாலும் லாரா கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. ஒரு டைம் இந்தியாவுக்கு எதிராக எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடணும்னு லாரா சொல்ல, ஸோ அதே மாதிரி அந்த மேட்ச்சில் யுவராஜ் சிங்க்கு வந்து ஸ்லோவர் பால்லாம் போட்டு விக்கெட்லாம் எடுத்து அந்த மேட்ச்சை வின் பண்ணிலாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் லாரா அவரை வந்து பெருசாக பாராட்டல. ஐபிஎல், பிபிஎல் இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச்லலாம் விளையாட வாய்ப்பு கிடைக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் திடீர்னு வெஸ்ட் இண்டியன் டீம் பிராவோவை 27 வயசுல டெஸ்ட் மேட்ச்லையும் 31 வயசுல ஓடிஐ மேட்ச்லையும் பர்மனெண்ட்டாக தூக்கிடுறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டீமுக்குள்ள வருவாய் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் 75% வந்து மணி கலெக்ட் பண்ணுறாங்க. இதை தட்டி கேட்டதுனால தான் பிராவோவை இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து தடை செஞ்சிடறாங்க வெஸ்ட் இண்டியன் டீம். அதே டைமில் லாரா கிட்ட இருந்து கால் வந்து, நீ இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கிற, என்னால் பண்ண முடியாத, இதுக்கு முன்னாடி இருந்த கேப்டன்ஸால் பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீ பண்ணியிருக்கிற, இதுக்கப்புறம் நான் உன்னுடைய ஃபேன், நீ இவ்வளோ நாள் என்னோட ஃபேன் சொல்லிட்டு இருந்த, இதுக்கப்புறம் நான் உன்னோட ஃபேன் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் பிராவோ இதை கேட்டுட்டு இன்னும் பூஸ்டப் ஆகிட்டு இன்னும் நிறைய மேட்சஸ்லாம் விளையாண்டு பல ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஏன்னா வெஸ்ட் இண்டியன் டீம் வந்து இவரை தூக்கி இருந்தாலும் இவரை மாதிரி ஒரு பிளேயரை இனிமேல் நம்மளால பார்க்க முடியுமான்னு தெரியல.